ஹாய், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக இந்த பஃப் மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி நான் லைனிங்கோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டுமே நான் வந்து உள் வளைவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 பஃப் இல்லை 4 பஃப் சின்னதாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அப்படி வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு பஃப் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பஃப் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லீவோடு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரோட நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி இதோட சென்டர் பாயிண்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த பஃபோட மிடில் சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ஒரு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.